நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கோகுலக்ஷன் பேசுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இன்குபேட்டர் வந்து எப்படி நாம பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்னலாம் பொருள் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நார்மலாக வந்து மேனுவல் இன்குபேட்டர் யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னோட எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிறேன் நான். இப்போ வந்து யாரோ நார்மலாக வந்து அடையில் இருக்க ஒரு கோழி, அடையில் இருக்கிற கோழி வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த முட்டையை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுறது நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் நான். அதனால அவங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? என்னால் வந்து ஒரு 3000-4000 கூட செலவு பண்ண முடியல, அதை விட கம்மியாக ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தெர்மோஸ்டேட்டு. இது வந்து W120 தெர்மோஸ்டேட்டு. இதுக்கு வந்து அடாப்டர் ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ரூபாயில கவர் ஆகும். அடுத்தது வந்து உள்ள வந்து ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் ரெண்டு செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஹைக்ரோமீட்டர், இது நீங்கள் வாங்கிக்கோங்க 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு, டிசி ஃபேனு. ஓகே, டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாயில கூட கிடைக்கும் மார்க்கெட்டில். இது ஒரு 2 ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறப்ப ஒரு 30 முட்டை 40 முட்டை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பல்பு போட்டு காட்டுறேன். ஏன்னா பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு முட்டைக்கு வந்து 1 வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 30-40ங்கிறப்ப வந்து என்னோட பாக்ஸ் சைஸ் கொஞ்சம் பெருசுனால வந்து நான் இந்த 2 ஹோல்டர் வச்சு நான் காட்ட போகிறேன் நான். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பல்பு 2. அடுத்து இன்னொரு அடாப்டர் வந்து நம்மளுக்கு வேணும். இது வந்து அந்த ஃபேனுக்காக. சரிங்களா? நான் உங்களுக்கு காட்ட டிசி ஃபேனுக்காக. இனி அடுத்து நாம எப்படி நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு நான் செஞ்சே காட்ட போகிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா? வாங்க நாம செய்ய போகலாம். சிறுசா வந்து ஒரு இன்குபேட்டர் வந்து இந்த பாக்ஸில் இப்போ நான் செய்ய போகிறேன். பாருங்க. வெளில வா, வெளியில வாடா. எந்திரி. ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த 2 ஹோல்டரை வந்து நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேனுவலாக பண்ணுறதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கிறேன் நான். இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம தெர்மோஸ்டாட் கனெக்ஷன் கொடுக்கணும். அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இதுக்கு ஒரு தெர்மோஸ்டாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த தெர்மோஸ்டாட் வந்து இந்த ஒயர் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக வந்து நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் நான். வேகமாக காட்டுறதுக்காக சரியா டைப் பண்ண விட்டேன்.
போட்டாச்சு. நீ அடுத்து தெர்மோஸ்டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இந்த தெர்மோஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி நான் இந்த அடாப்டர் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்படி பிடிச்ச திரும்பிக்கு ஆங்கிள். இப்போ நாம இந்த தெர்மோஸ்டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். நாம இந்த தெர்மோஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதாவது 9 வோல்ட். இதுல இருந்து இதுக்கு நாம இந்த 220 வோல்ட் பல்புக்கு போறதுக்காக நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த பல்புல இருந்து நான் இதை எடுத்துட்டு நான் பாருங்க இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது வந்து எப்படி நான் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தெர்மோஸ்டேட்டு வந்து நான் ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறக்காக இதை வந்து ஸ்விங் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த பல்புல இருந்து ஒரு ஒயர் எடுத்து நாம இதோட 4th பாயிண்ட் கொடுக்கணும். நாம பாருங்க இந்த K0 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நான் கொடுத்துட்டேன். K0ங்கிறதுல இந்த பவர் சோர்ஸ்ல இருந்து பிளக் பாயிண்ட்ல இருந்து வர ஒரு ஒயர் வந்து நான் இந்த K1க்குங்கிறதுல வந்து நான் கொடுக்குறேன். நான் K1ங்கிறதுல
ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து அந்த டேரெக்டாக பல்புக்கு போகிற லைனில் வந்து நாம் இதை கொடுத்துறோம். நாம் டேப் சுற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம தெர்மோஸ்டேட் கனெக்ஷன் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இப்போ இது நாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாம் தெர்மோஸ்டேட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த அடாப்டர் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இன்புட்டாக. நீ அடுத்து இங்கே பவர் ஸ்விட்ச்லேருந்து எடுத்து ஒரு பாயிண்ட் வந்து இங்கே K1லையும் KG-லேருந்து எடுத்து நம்ம பல்புக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இன்னொரு கனெக்ஷன் டைரெக்டாக வந்து நம்ம பல்புக்கு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த தெர்மோஸ்டாட்டிக் இன்புட்டுக்காக வந்து இந்த அடாப்டர் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நாம் இந்த ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்ட் அப்படிங்கிறதுல வந்து இந்த டைரெக்டாக வந்து 220 வோல்ட்லேருந்து வர ஒரு கனெக்ஷன் எடுத்து K1ல் கொடுத்துட்டோம். KG-லேருந்து ஒன்று வந்து டைரெக்டாக பல்புக்கு போகுது. சரிங்களா? பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். இது வந்து டைரெக்டாக வர ஒரு பாயிண்ட் எடுத்து நாம் K1ல் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே KG-லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து பல்புக்கு போகுது. இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு பல்புக்கு போகும். டெம்பரேச்சர் வந்து இப்போ 23.3 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நாம் செட் பண்ணிக்கிற பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாரி, 2 செகண்ட் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். 37.7 டிகிரி செல்சியஸ் நாம் செட் பண்ணிக்கிறோம். நாம் அப்போ இப்போ வந்து பல்ப் வந்து ஆன் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம பல்பு போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே கனெக்ஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொடுத்த கனெக்ஷன் கரெக்டாக தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வருது. ஓகே, நாம பல்பு போட்டு பார்ப்போம். பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்குபேட்டருக்கு நம்ம டெம்பரேச்சர் தான் வந்து கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? பல்ப் வந்து ஆன் ஆயிடுச்சு. கனெக்ஷன் பண்ணால் இன்னொரு டைம் நான் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, இந்த அடாப்டர் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து வந்து இங்கே தெர்மோஸ்டாட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல. சரிங்களா? சாரி, இங்கிருந்து லெஃப்ட்ல இருந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் டைரெக்டாக 220 வோல்ட் எடுத்து K1க்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் KG-லேருந்து ஒன்று எடுத்து டைரெக்டாக பல்புக்கு போகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பல்புக்கு போகுது. இந்த பல்பு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து இங்கே நான் கனெக்ஷனை எப்படி கொடுத்துருக்கணும் வேறெல்லாம் அதே மாதிரி தான் அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எதுக்காக எப்படி கொடுத்தேன்னு கேட்டால், ஏதோ ஒரு காரணம் ஒரு பல்பு ஃபியூஸ் போயிட்டா கூட அடுத்த பல்பும் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இனி இதில் வந்து நான் ஃபேன் ஃபிட் பண்ண போகிறேன். சரிங்களா? இனி வாங்க நம்ம ஃபேன் ஃபிட் பண்ணலாம். அடுத்தது ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து யூனிஃபார்மாக எல்லா பக்கம் இருக்கிறதுக்காக தான் வந்து நாம் ஃபேனை வந்து நாம் போடுறோம். இது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷன் இருக்குங்காக நாம் இந்த ஃபேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறக்காக வந்து நான் ஆணி வந்து கடைசி வரைக்கும் போடல. நான் அடுத்து இதையும் நாம பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபேன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து 5 வோல்ட் அடாப்டர்.
இந்த 5 வோல்ட் அடாப்டர் வந்து நான் கனெக்ஷன் பண்ண போகிறேன். பார்த்துங்க, இது ரெண்டும் அதே மாதிரி தான் பேரலல் கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த அப்படியே மொபைல் சார்ஜர் மூலிமா வந்து நான் இந்த டிசி ஃபேன் வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், ரெண்டும் ஓடுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கியிருக்கிறேன். நான் நீங்கள் உங்களுடைய பாஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பெருசாக வாங்கிக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே ஓடிட்டு இருக்குதுங்களா. இப்போ வந்து நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணியாச்சு, பல்பு கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு எப்போ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகும். டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெச்பிலிட்டி வந்து 100% கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லி பார்க்குறக்காக தான் வந்து கம்யூனிட்டி பார்க்குறக்காக தான் வந்து நம்ம இந்த ஹைக்ரோமீட்டர் வந்து நம்ம உள்ளே வைப்போம். சரிங்களா. பாருங்கள், இதில் வந்து சென்சார் இருக்கிறதுனால வந்து இது நம்ம மேலேயே வச்சுக்கலாம். பாருங்க, கடைசியில் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அப்புறமா இந்த ஒயரை வந்து மேலே எடுத்து கட்டிக்கலாம். உங்களுக்கு காட்டுறக்காக நான் அப்படியே காட்டுறேன். நான் முட்டையை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து 2 அப்படின்னு போட்டு வச்சுக்கிங்க. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் வந்து எந்த பக்கம் மேலே இருக்கோ அடுத்த டைம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பக்கத்தை வந்து மேலே ரொட்டேட் பண்ணுறப்போ மேலே விட்டுறணும். நீங்கள் நார்மலாக மேனுவலாக நம்ம ரொட்டேட் பண்ணுறது வந்து ஹெச்பிடி நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உருட்டும் இல்லை, மெஷினோட நம்மளுக்கு நல்லா தெரியும் உள்ள ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அடுத்த டைம் வந்து இது உருட்டுறப்போ ஒரு 2 உருட்டு உருட்டுனீங்கன்னா இந்த 2 அப்படிங்கிறத வந்து மேலே வர மாதிரி வந்து நீங்கள் மெதுவாக உருட்டி வச்சுருங்க. நீங்கள் அதுக்காகத்தான் வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது. இல்லைன்னா ஒரே பக்கம் வந்து ஹீட் அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. சரிங்களா. பாருங்க, இப்போ நம்ம இதுக்கு நம்ம தண்ணியும் வச்சுட்டோம், பல்பும் போட்டாச்சு, ஃபேனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே வந்து உங்களுக்கு போதும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு வந்து இதுவே போதும் உங்களுக்கு. இதுக்காக அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஃபுல்லாக வந்து ஒயர் இருக்குது, அதை நம்ம எடுத்து சைடாக விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறக்காக இது நான் பண்ணேன் நான். சரிங்களா. ஒரு நிமிஷம். பார்த்துங்க, நம்ம எதுக்காக மேலே வந்து கண்ணாடியில் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டோம்னா, நான் உள்ளே வந்து எல்லாம் கரெக்டாக ஓடுதா, லைட் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணல. அதுக்காக தான் இது நீங்கள் கண்ணாடியில் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள், உள்ளே வந்து டெம்பரேச்சர் மாடிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஹைக்ரோமீட்டர் நாம் வைக்கலாம். கரெக்டாக அந்த முட்டையோட பக்கத்தில் வந்து போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சு இதில் வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் ரெண்டு வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த சென்சாரை வந்து நாம் உள்ளே விடணும். வெளியில் விட்டால், ஏன்னா இது தர ஃபீட்பேக்கை பொறுத்து தான் வந்து இது வந்து கட் ஆகும். இது வந்து முட்டை பக்கத்தில் இருக்கணும். சரிங்களா.
அதுக்காக ஒரு ட்ரில் ஒன்று போட்டுருவோம். இப்போ இந்த ஓட்டு தான் சென்சார் எடுத்து நாம முட்டைக்கும் பக்கத்தில் வைக்கணும். எங்கே வந்து பாருங்க, சென்சார் வந்து நீங்கள் முட்டை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வைங்க. சரிங்களா? அப்போ தான் அது தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெர்மோஸ்டாட் வந்து இதை கட் பண்ணி கொடுக்கும். இதோடைய சென்சார் வந்து நான் பக்கத்துலேயே வச்சுக்கனால இது டெம்பரேச்சர் எவ்வளோ, ஹியூமிடிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். பாருங்கப்பா, ஹியூமிடிட்டி வந்து 49% இருக்கிறதா காட்டுது. இவ்வளோதான். நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் வச்சு பண்ணதுனால ப்ளக் பாயிண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்பி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ அடுத்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நன்றி.